வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் சார்ல்ஸ் டிக்கின்ஸோட பயோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ஃபுல் நேம் பார்த்தோம்னா சார்ல்ஸ் ஜான் கஃபர்ம் டிக்கின்ஸ். இவர் வந்து February 7, 1812 போர்ட்ஸ்மவுத் அப்படிங்கிற பிளேஸில் என்ன செஞ்சிருக்கிறாரு, பிறந்திருக்கிறாரு. 8 பிள்ளைங்களில் 2வது பிள்ளையா என்ன செஞ்சிருக்கிறாரு, பிறந்திருக்கிறாரு. அவரோட ஃபாதர்னு பார்த்தோம்னா ஜான் டிக்கின்ஸ் அண்ட் மதர்னு பார்த்தோம்னா எலிசபெத் டிக்கின்ஸ். இவங்க அப்பா வந்து ஒரு நேவி பே ஆஃபீஸில் வந்து கிளர்க்காக என்ன செஞ்சிருக்கிறார், இருந்திருக்கு. அவரோட ஃபேமிலி அப்படிங்கிறது 1814 வந்து லண்டனுக்கு என்ன செஞ்சிருக்கு, மூவ் ஆகி போயிருக்கு. அதுக்கப்புறமா கென்ட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மூவ் ஆகி வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் கென்ட்ல தான் வந்து டிக்கின்ஸ் வந்து அவரோட சைல்டுஹுட்டை வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. 1822 அவரோட ஃபேமிலி வந்து ஒரு ஃபினான்சியல் டிஃபிகல்ட்டிஸை வந்து என்ன செஞ்சது, ஃபேஸ் பண்ணதுனால அவங்க திரும்பவும் எங்கே போயிருக்காங்கன்னா பேக் டு லண்டன் போயிருக்கிறாங்க. அண்ட் செட்டில்டு இன் கேம்டன் டவுன் அப்படிங்கிற பிளேஸில் வந்து செட்டில் ஆகியிருந்திருக்கிறாங்க. 1824 அட் த ஏஜ் ஆஃப் 12 டிக்கின்ஸோட ஃபாதரை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இம்ப்ரெசன்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கன்னா மார்ஷல்சி டெப்டார்ஸ் பிரிசனில் வந்து இம்ப்ரெசன்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்காக அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, இம்ப்ரெசன்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவரோட ஸ்கூலை வந்து அதனால இவர் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸ்கூலுக்கு போகிறத வந்து நிப்பாட்டிட்டு இவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா வேர் ஹவுஸில் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஷூக்கு வந்து பாலிஷ் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை என்ன செஞ்சிருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு. அண்ட் தென் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரியான ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிக்கின்ஸோட மனசில் எதை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னா ஒரு இதை வந்து தெரிய வச்சிருக்கு. அதுக்கு பேர் என்னென்னா பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு வந்து புரிய வச்சிருக்கு. ஸோ தட் இவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா இந்த ஒரு சூழ்நிலை தான் அவரோட ஃப்யூச்சரில் ஒரு அட்வொகேட் ஆகிறதுக்கும் அது ஒர்க்கிங் கிளாஸ்க்கான அட்வொகேட்டாக மாறுறதுக்காக ஒரு இதை வந்து என்ன செஞ்சிச்சு, உருவாக்குச்சு. அண்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறமா அவரோட ஃபாதரை வந்து என்ன செஞ்சிடுறாங்க, ப்ரிசன்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா சார்ல்ஸ் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் ஸ்கூலில் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. அண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 15 வந்து அவருடைய எஜுகேஷன் வந்து என்ன செய்யுது, முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆஃபீஸ் பாயாக என்ன செய்கிறாரு, அட்டார்னி ஆஃபீஸில் வந்து ஒர்க்கில் செய்கிறாரு. அதாவது லாயர் ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணுறாரு. அந்த டைமில் நைட் டைமில் என்ன பண்ணுறாருன்னா ஷார்ட் ஹேண்ட் வந்து படிக்கிறார். அண்ட் 1830 டிக்கின்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஷார்ட் ஹேண்ட் ரிப்போர்ட்டராக கோர்ட்டில், அப்புறம் பார்லிமெண்ட்ரி அண்ட் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் இதாக வந்து என்ன செய்கிறாரு, ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் இன் 1833 டிக்கன்ஸ் வந்து பிகின் இஸ் கான்ட்ரிபியூஷன் இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் த எஸ்ஏ டு த பீரியாடிக்கல்ஸ். பீரியாடிக்கல்ஸில் ஷார்ட் ஸ்டோரிஸும் எஸ்ஏஸும் என்ன செய்கிறாரு, எழுத ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா டின்னர் அட் பாப்புலர் வால்க் அப்படிங்கிறது அவரோட ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு ஸ்டோரி. இதை வந்து மந்த்லி மேகசின்ல வந்து என்ன செய்கிறாரு, பப்ளிஷ் பண்ணுறாரு. டிசம்பர் 1833 வந்து இது என்ன செய்ய ஆரம்பிக்குது, பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் 1834 இவர் வந்து ஒரு சூடோநேம் வந்து அவருக்காக வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு. அதோட பேர் வந்து பாஸ், BOZ அப்படிங்கிறது. அண்ட் திஸ் நேம் வாஸ் வைட்லி ஸ்ப்ரெட் அமங் த பீப்புள் தட் பீரியட். அந்த பீரியட்ல இருந்த பீப்புள் மத்தியில் இந்த பேர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது, ரொம்ப பாப்புலராகவும் ஆகுது. இவரோட ஃபர்ஸ்ட் புக்கு ஸ்கெச்சஸ் பை பாஸ் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸு. இது வந்து 1836 என்ன செஞ்சிருக்கு, பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் 1836 இவர் என்ன பண்ணுறாருன்னா கேத்ரின் அப்படிங்கிறவளை மேரேஜ் பண்ணுறாரு. அண்ட் இவங்க வந்து ஒரு எடிட்டரோட டாட்டர். எங்கே எடிட்டராக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈவன் கிரானிக்கல்ஸில் வந்து எடிட்டராக இருந்திருக்கிறாரு. அண்ட் 1858 இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, இந்த கப்பல் வந்து செப்பரேட் ஆகுறாங்க. பிஃபோர் தட் தே ஹேட் 10 children, ரைட். அண்ட் ஒரு நாவலிஸ்டாக ஆனதுக்கு அப்புறமும் அவரோட அந்த ஜேர்னலிஸ்டிக் கெரியரை வந்து அவர் என்ன செய்யலை, லைஃப் லாங்காக விடலை. அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. அண்ட் இவர் ஒரு சில முக்கியமான பப்ளிகேஷன்ஸில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்னு பார்த்தோம்னா இந்த டெய்லி நியூஸ், அப்புறம் அந்த ஹவுஸ் ஹோல்டு வேர்ட்ஸ் அண்ட் ஆல் த இயர் ரவுண்ட் அப்படிங்கிற இந்த பப்ளிகேஷனில் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவரோட இந்த மேகசீனோட நியூஸ் பேப்பரோட இருந்த அந்த கனெக்ஷன் தான் அவருக்கு வந்து ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒன்றை வந்து கெரியராக ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதை வந்து என்ன செஞ்சிச்சு, உருவாக்கி கொடுத்துச்சு. அண்ட் ஸோ தட் இவரோட ஒர்க்கு த போஸ்துமஸ் பேப்பர் ஆஃப் த
பிக்விக் கிளப் அப்படிங்கிறது, பிக்விக் பேப்பர் அப்படிங்கிறது பேரு. இது வந்து ஒரு சீரியலா வந்து, அதாவது தொடர் மாதிரி என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. எப்ப இருந்துன்னா ஏப்ரல் 1836 டு நவம்பர் 1837 வரைக்கும் இது வந்து ஒரு சீரியலைஸ்டு திங்கா வந்து என்ன செஞ்சிருக்கு, ஒர்க்கா வெளியே வந்திருக்கு. அண்ட் இந்த பிக் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு இதா வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சது அந்த டைம்ல வந்து இருந்தது. அண்ட் அதோட பப்ளிகேஷனுக்கு அப்புறமும் 1837 அது வந்து பப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அது வந்து நல்ல பேரை நிறைய பேர்கிட்ட என்ன செஞ்சது வாங்கி கொடுத்தது, ரொம்ப ஃபேமஸாகவும் அது என்ன செஞ்சது இருந்தது. அண்ட் இந்த சக்ஸஸ் ஆஃப் திஸ் பிக் பேப்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இவர் வந்து அவரோட கெரியரை வந்து ஃபுல் டைம் நாவலிஸ்டாக மாற்றுறதுக்கு ஒரு ரீசனாக என்ன செஞ்சது அமைஞ்சது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பிக் பேப்பர்ஸ்க்கு அப்புறமா இவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக என்ன செய்ய ஆரம்பிச்சாரு, ஒரு நாவலை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாரு, தொடர்ந்து வெளியிட ஆரம்பிச்சாரு. அப்படி வெளியிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து அவரோட மேஜர் ஒர்க்ஸ் அண்ட் சீரியலைசேஷன்ஸ் பார்த்தோம்னா ஆலிவர் ட்விஸ்ட் வந்து 1837 டு 39 வந்தது. நிக்கோலஸ் நிக்கல்பி அப்படிங்கிறது 1838 டு 39 வந்தது. இந்த ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப் அப்படிங்கிறது 1840 டு 41 வந்தது. அண்ட் பெனர்பி ரட்ஜ் அப்படிங்கிறது 1840 டு 41 வந்தது. அண்ட் இது வந்து ஒரு சீரீஸா வந்தது. சரியா, இந்த ஒர்க் எல்லாமே இனிஷியலா பப்ளிஷ் ஆகும் பொழுது ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல தான் என்ன செஞ்சிருக்கு, பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, கம்பைல்டு புக்கா வர்றதுக்கு முன்னாடி. அண்ட் 1842லன்னு பார்த்தோம்னா டிக்கின்ஸ் வந்து அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் கனடாக்கு டிராவல் பண்ணி போய் அங்கே வந்து தங்குறாரு. அதன் மூலமா இவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. எதுக்குன்னா இந்த கான்ட்ரவர்ஷியல் ஒர்க் அமெரிக்கன் நோட்ஸ் அப்படிங்கிறது 1842 வெளிவர்றதுக்கு இந்த பிளேஸ்ல எல்லாம் இவர் தங்குனது ஒரு ரீசனா என்ன செய்யுது அமையுது. அண்ட் சில எபிசோட்ஸ் வந்து வருது எதுலன்னா மார்டின் ஸ்வில்ஸ்விட் அப்படிங்கிறதுல சில எபிசோட்ஸ் என்ன செய்யுது வருது. இது தவிர்த்து இவர் வந்து கிறிஸ்மஸ் புக்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அண்ட் திஸ் இஸ் த 5 சீரீஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் புக்ஸ். இதில் வந்து கிறிஸ்மஸ் கரோல் வந்து 1843லையும், சிம்ஸ் வந்து 1844லையும், த கிரிக்கெட் ஆன் த ஹார்த் அப்படிங்கிறது 1845, அந்த பேட்டில் ஆஃப் லைஃப் வந்து 1846, அண்ட் ஹவுண்ட் அண்ட் மேன் அப்படிங்கிறது 1848ல இது வெளிவந்திருக்கு. அண்ட் டிக்கின்ஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து இட்டாலியில் 1844லையும் 1846ல சுவிட்சர்லாண்டில் என்ன செஞ்சிருந்தாரு, தங்கி இருந்தாரு. அண்ட் அவரோட ஒர்க் லிட்ரரி சக்ஸஸாக அந்த டைம்லையும் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு பண்ணிட்டு நிறைய ஒர்க்ஸும் என்ன செஞ்சாரு, பப்ளிஷ் பண்ணாரு. இதில் வந்து முக்கியமான ஒர்க்ஸ்னு பார்த்தோம்னா டேம் பிசன்ஸ் அப்படிங்கிறது 1848, டேவிட் காப்பர்ஃபீல்டு அப்படிங்கிறது 1849 டு 50ல வந்து டேவிட் காப்பர்ஃபீல்டு அப்படிங்கிறது டிக்கின்ஸோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கு. அப்புறம் ப்ளீக் ஹவுஸ் அப்படிங்கிறது 1852 டு 53ல வந்தது. ஹார்ட் டைம்ஸ் அப்படிங்கிறது 1854லையும், லிட்டில் டோரட் அப்படிங்கிறது 1857, அண்ட் டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் அப்படிங்கிறது 1859, அண்ட் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது 1861ல வந்தது. அண்ட் இவரோட சைல்டுஹுட் ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கேட்ஸ் ஹில் பேலஸ் அப்படிங்கிறது அவரோட சைல்டுஹுட் ட்ரீமா என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு அந்த எஸ்டேட்ல இருக்கிறது. ஸோ தட் ஹி பர்ச்சேஸ் தட் இன் 1856, ரைட். அண்ட் 1858ல டிக்கின்ஸ் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா ஹைலி பாப்புலர் பெய்டு ரீடரா என்ன செய்யறாரு மாறுறாரு. அதாவது அவரோட எழுதின ஒர்க்கை அவரே பப்ளிக்கு மத்தியில என்ன செய்யறதுன்னா சத்தம் போட்டு ரீட் பண்ணி அவங்களுக்கு அந்த கதையை சொல்ற மாதிரி பெய்டு ரீடரா என்ன செய்யறாரு மாறுறாரு. ஓவர் 400 டைம்ஸ்க்கு மேல இது என்ன செஞ்சிருக்கிறாரு, ரீட் பண்ணியிருக்கிறார். இதன் காரணமா அவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. இருந்தாலும் அவர் அந்த வேலையை என்ன செஞ்சிருக்கிறாரு பார்த்திருக்கிறார். லாங் பீரியட் ஆஃப் மேரிட்டல் டிஃபிகல்டிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறமா டிக்கின்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட ஒய்ஃப்ட இருந்து 1858ல வந்து செப்பரேட் ஆகி பிரிஞ்சு வந்துடுறாரு. அண்ட் இந்த டைம்ல இவருக்கு வந்து எலன் டெர்னன் அப்படிங்கிற ஒரு யங் ஆக்ட்ரஸ் கூட என்ன செஞ்சது ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு தெரிய வருது. பட் இது வந்து எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஐடியா கிடையாது. அண்ட் டிக்கின்ஸ் வந்து 1869ல அவர் வந்து அவரோட நாவல்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் மைல்டு ஸ்ட்ரோக் வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் ஆயிடுறாரு. அப்புறமா இவர் என்ன பண்ணுறாருன்னா கிளாட்ஸ் ஹில் பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகி திரும்ப இங்கே வர்றாரு. வந்ததுக்கு அப்புறமா எட்டின் ட்ரவுட் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து என்ன செய்யறாரு எழுத ஆரம்பிக்கிறார். கம்ப்ளீட் பண்ணாமலே இந்த ஒர்க் வந்து நிறுத்தப்படுது. அண்டு ஐ வாஸ் டைட் ஆன் June 9th 1870. அவரோட வீட்டில் வந்து என்ன செஞ்சிடறாரு, இறந்து போயிடுறாரு. இவரோட பாடியை வந்து இவர் வந்து ராச்செஸ்டர் கேத்தட்ரலில் வந்து பரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு. பட் ஆனால் வெஸ்ட்மின்ஸ்டர் அபியில் இருக்கிற பொயட்ஸ் கார்னரில் தான் இவரோட பாடியை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பரியல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவரோட டூம் ஸ்டோனில் வந்து இந்த மாதிரியான ஒரு குவாட்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு எழுதப்பட்டிருக்கு. ஹி வாஸ் எ சிம்பத்தைசர் டு த புவர், த சஃபரிங்ஸ் அண்ட் த அப்ரெஸ்ட். By his death, one of England's greatest writer is lost to the world அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு. That's all.
தேங்க்யூ.